எண்ணத்துக்காக ஆண்டவரே சோத்திர தகப்பனை மனதில் நினைத்து கொண்டு இருக்கிறாங்களே ஏசப்பா. ஆண்டவரே இந்த இரவு வேளையில் ஆண்டவரே சோத்திர தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்கள் பேசும்படி ஆண்டவரே உம்முடைய கிருபை தரும்படிமா ஜெபிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே சோத்திர தகப்பனே, ஆண்டவரே சோத்திர ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. ஏசுராஜா இந்த இரவு வேளையில் உம்முடைய வல்லமை இறங்கட்டு சுவாமி. அளவில்லாத ஆண்டவரே சோத்திர தகப்பனே, இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசனை இறங்கி வரும்படிமா ஜெபிக்கிற சப்பா. ஆவியானவரே உம்முடைய கிருபை கடந்து வரட்டு சுவாமி. ஏசுராஜா உம்முடைய வல்லமை இறங்கட்டு தகப்பனே. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள மேலே உம்முடைய பிரசனம் இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சோத்திர தகப்பனே. இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிரசனம் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள மேலே ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துவீராக. கீழாக்காமல் மேலாக்குவே, வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களை எடுத்து பயன்படுத்தும்படிமா ஜெபிக்கிற சப்பா. ஆண்டவரே அப்பா சோத்திர தகப்பனே, இந்த இரவு வேளையில் ஆண்டவரே சோத்திர தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களோட பேசி ஆண்டவரே வழி நடத்தும்படிமா ஜெபிக்கிற சப்பா. ஆண்டவரே வர்ற மகன் ஆண்டவரே ஊழியக்கார் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. இன்னும் வல்லமையா அதிக பிரசன்னத்தை ஊற்றும்படி ஆண்டவரே சோத்திர தகப்பனே இந்த இரவு வேளையில் அதிக பிரசன்னத்தை ஊற்றி ஆண்டவரே நீங்க என்ன பேசணும், ஆண்டவரே பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே அப்பா. ஆவியானவரே நீங்க பேசும்படிமா ஜெபிக்கிற சப்பா. ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே சோத்திர தகப்பன் அது மாத்திரமில்ல ஆண்டவரே சோத்திர தகப்பனை இந்த கொத்தமங்கல சுத்து வட்டார கிராமத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே சோத்திர தகப்பனை இந்த ஜபத்துக்கு எதிராக எழும்புகிற சத்துருவின் ஆவிகளை வானமண்டல பொல்லாதாவியில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கட்டிந்து கட்டி நிர்மலமாக்குற இயேசுவின் நாமத்துல ஆவியானவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனை. அப்பா சோத்திர தகப்பன் ஒவ்வொரு பிள்ளைகளே போக்களை வரத்துல எல்லாம் உடைய பாதுகாப்பு உண்டா இருக்கட்டு. வாகனங்கள் எல்லாம் ரத்த கோட்டுக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிற சப்பா. ஆண்டவரே சோத்திர ஒவ்வொரு ஊழியக்காரர் வாகனங்களை ரத்தக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு விசுவாசிகள் ஆண்டவரே வாகனங்களை ரத்த கோட்டுக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிற ஆவியானவரே நீங்க பேசவும் நாங்கள் கேட்கவும் ஆண்டவரே வாஞ்சியுள்ள இருதயமா இருக்கிறோம் சப்பா. ஆவியானவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு முகத்தில் சிரிப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் என்னோட பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தோஷம். ஆமாம் வல்லியா? ஹல்லேலூயா. ரத்தினிக்கு சந்தோஷமாம்மா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாட்டளி பகுதியிலிருந்து இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு பல மலைகளெல்லாம் கடந்து பிள்ளைகள் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் வெறுமையை அனுப்ப மாட்டார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பாரே, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பாரே, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பாரே, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பாரே, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பாரே, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. என் கண்ணீரெல்லாம் துடைப்பாரே, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. என் கண்ணீரெல்லாம் துடைப்பாரே, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. பாவியில் பிரதான பாவினா, என் பாவம் எல்லாம் மன்னித்தீரையா. பாவியில் பிரதான பாவினா,
பாவத்தை எல்லாம் மன்னித்தீரையா. ரத்தத்தாலே கழுவினீரே, பரிசுத்தமா என்னை மாற்றினீரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. ரத்தத்தாலே கழுவினீரே, பரிசுத்தமா என்னை மாற்றினீரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. ரத்தத்தாலே கழுவினீரே, பரிசுத்தமா என்னை மாற்றினீரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பாரே, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. உங்க கண்ணீரெல்லாம் துடைப்பாரே, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. நம்ம கண்ணீரெல்லாம் துடைப்பாரே, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கண்ணீரெல்லாம் துடைப்பார், கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவார். எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம், நம்மளை நல்ல ஒரு வார்த்தை கொடுத்து இன்னைக்கு கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். அவருடைய கிருபை யார் மேலாம் இருக்குது? யார் மேலாம் அவருடைய கிருபை இருக்குது? அல்லேலூயா. உங்க மேல கிருபை இல்லையாமா? அல்லேலூயா. என் மேல அவருடைய கிருபை பூரணமா இருக்குது. அல்லேலூயா. விலகாத கிருபை, மாறாத கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மேல பூரணமா இருக்குதா? சொல்லுங்க, பூரணமா இருக்குதா? ஆமென். பக்கத்துக்கு கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, உங்க மேல ஏசப்பா விட்டு அளவில்லாத கிருபை உங்க சிரசின் மேல இருக்குது. ஹல்லேலூயா. உங்க பலகீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் உங்களை தாங்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் நிற்பது நிர்மூலமாகாததும், நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும், நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராம காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராம காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா, கிருபையே. ஆமென். கிருபையே, தேவ கிருபையே. ஓ கிருபையே. ஆமென். தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில்
கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆழி நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆழி நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஓ கிருபையே, தேவ கிருபையே, ஆமென். தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஓ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதோ. அப்பா பார்த்து சொல்லுங்க, உங்க கிருபப்பா, உங்க கிருபாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையில நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிருபை அப்படின்னு சொல்லி சொன்னார். கிருபை பெற்றவளே அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு கிடைச்சது. கிருபை பெற்றவளே, ஹல்லேலூயா. நான் ஜெபத்துக்கு இங்கே வரும் பொழுது கிருபையை குறித்தே பாடிக்கிட்டே வந்தேன். மனசுக்குள்ளே வந்த உடனே சங்கீதத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் கிருபையை குறித்து ஒரு சங்கீதத்தை படிக்க வைத்தார். ஹல்லேலூயா. முடிவில் என்னாச்சு தெரியுமா? செய்தி கர்த்தருடைய வார்த்தை கிருபையோடு வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சும்மா இல்லை, நம்மளை நடத்துகிற விதமே அதிசயம்தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய கிருபை இல்லாம வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில கிருபை பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே பக்கத்துக்கு சொல்லுங்க, வாய் விட்டு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கிருபை பெருகும். ஆமென். கிருபை பெருகும் நம்ம வாழ்க்கையில. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. அவர்கள் பெராக்காவில் கூடி கர்த்தருக்கு நன்றி சொன்னார்களாம். அல்லேலூயா. அந்த பெராக்கா என்பதற்கு அர்த்தமே கர்த்தர் துதி. அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன், உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவேன். துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன், உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவேன். உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவேன். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க, பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. துதித்தது 2 பேர், விடுதலை பல பேருக்கு. துதித்தது 2 பேர், விடுதலை பல பேருக்கு. துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு, துதிக்க துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு. நாம துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு, துதிக்க துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே.
அசைவில்லா ராஜ்யத்தை பெற போகும் நாம் எல்லாரும். அசைவில்லா ராஜ்யத்தை பெற போகும் நாம் எல்லாரும். பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யணும். பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யணும். துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு. நாம துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே. அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரே. அழுகைக்கு களிப்பை தருவாரே. துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு. நாம துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. நாம அப்படியே உட்கார்ந்துக்கிட்டே இன்னைக்கு முழுவதும் துதிக்க சொன்னா நல்லா துதிப்போம். அப்புறம் என்ன செய்யணும்? அல்லேலூயா. கொஞ்சம் எழுந்திருப்போம்மா எல்லாரும் கொஞ்ச நேரம். ஸ்தோத்திரம். எல்லாரும் சாப்பிட்டீங்களாம்மா? எல்லாரும் மத்தியானம் யாரும் சாப்பிடாம இருக்கிறீங்களா? சாப்பிடலையாம்மா நீங்க? அல்லேலூயா. யாரும் பசியோட இல்ல? எல்லாரும் சாப்பிட்டீங்களாம்மா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பத்மாம்மா சாப்பிடலையா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம பாஸ்டர் சொன்னா தெரியுமா, அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு அசையாம இருந்தோம்னா கட்டி வந்துருண்டா அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம என்ன செய்யணும்? எங்கள் ஊரில் எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், கொஞ்ச நாச்சும் காலை எடுத்து வச்சு நீங்கள் ஆராதிக்கலைன்னா கரையான் பிடிச்சிருண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. காலில் என்ன செய்யுமா? கரையான் ஏறிடுமா? கரையான் தெரியும், கரையான் தானே சொல்லுவீங்க, கரையான் ஏறிடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் துதிச்சாங்களோ அங்கெல்லாம் விடுதலை வந்துச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா பவுலும் சீலாவும் கையும் காலையும் கட்டி போட்டாங்க, வாயை கட்டி போடலை. அல்லேலூயா. அவங்க என்ன செஞ்சாங்களாம்? ஜெபம் பண்ணி பாடி துதிக்க தொடங்கினார்கள். என்ன நடந்துச்சு? அல்லேலூயா. பூமி எல்லாம் அதிர்ந்துச்சு, அஸ்திபாரம் எல்லாம் என்ன செஞ்சு? அல்லேலூயா. இப்போ அவங்க கட்டுகள் எல்லாம் அல்லேலூயா. அப்ப துதிக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது. ஏன்னா அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். நாம துதிக்கும் பொழுது அவர் இறங்கி வந்துட்டா இந்த பூமி தாங்காது. வசனம் சொல்லுது, அவர் சீனாய் மலையில் இறங்கின பொழுது அல்லேலூயா அது புகைந்ததாம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் இறங்கி வந்தா, துதிகளின் மத்தியில் இறங்கி வந்தார்னா பூமி அதிர தொடங்கிரும். அல்லேலூயா. பூமி அதிருதுன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற சத்துருவின் கிரியைகள் எல்லாம் என்ன செய்யும்? ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. எனக்கு ஆண்டவர் ஒரு ஸ்தோத்திரம் சின்ன ஒரு காரியத்தை மனசுல போட்டாரு. மாசம் மாசம் கூட்டம் வச்சிருவோமா அப்படின்ட்டு. அல்லேலூயா. மாசம் யார் வராங்களோ வர 10 பேர் சேர மாட்டாங்களா? நம்ம சபையில் இருக்க விசுவாசிகள் எத்தனை பேர் வருவீங்க? அல்லேலூயா. இவ்வளவு பேர் வந்தாலே போதும் நமக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாசம் மாசம் ஒரு 6 மணி நேரம் என்ன செய்வோம்? நல்ல ஒரு துதி ஆராதனை வச்சிருவோம். அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஊழியக்காரங்க கைவசம் இருக்கிறாங்க. ஆமென். பாஸ்டர் வாங்கினா நிறைய பேர் வந்துருவாங்க நம்மளோட சேர்ந்து துதிக்க. ஆமென். ஸ்தோத்திரம். எசைக்கியாவும் அப்படி எல்லாம் வந்துருங்க என் மேல. அது ஸ்தோத்திரம். தினேஷ், எசைக்கியா, ஷாம், சூரி. ஸ்தோத்திரம்பா. எங்க நம்ம கேஎல் சாம் அவரும் வாங்க மேல. நம்ம ஒரு பேர் வச்சுட்டோம் முன்னால, அவரோட இனிஷியலை நாங்க மாத்திட்டோம். அல்லேலூயா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா,
உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை, எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி வலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி வலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா என்னை தேற்றினீரே, சுமந்தீரையா என்னை தேற்றினீரே. ஆராதனை உமகே ஐயா, எங்கள் ஆராதனை உமகே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை. பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உம் மகனாகவே என்னை மாற்றினீரே. பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தீர், ஏற்றுக்கொண்டீர், பிழைக்க செய்தீர், என்னை ஏற்றுக்கொண்டீர். ஆராதனை உமகே ஐயா, எங்கள் ஆராதனை உமகே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும் எசப்பா, உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல
நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரப்பிடித்து தூக்கிவிட்டீ. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவன் கரப்பிடித்து தூக்கிவிட்டீ. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. இந்த சின்ன பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாகி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த சின்ன பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாகி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த சின்ன பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாகி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த சின்ன பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை கண்டீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. ஆராதனை 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 கைகளை உயர்த்தி இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். ஓ நீ நல்லவர். ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். எப்படிங்க இயேசு உயிரோடு இருக்காருன்னு சொல்றீங்க? நான் தான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம்னா அவர் இருக்கிறதுனால தான். அல்லேலூயா. அவர் இல்லைன்னா என்னைக்கு நமக்கு சோலி முடிஞ்சு. நம்ம இருக்கிறன்னா அது காரணம் அவர் இருக்கிறது தான். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. யாரெல்லாம் மத்தியானம் கிருபையை வாங்கிக்கிட்டீங்களா? எங்க வச்சிருக்கீங்க? சோப்பலையா? உள்ள கிடக்குல. ஆமென் சொல்லுங்க. கிருபையின் ஆவியோட சேர்ந்து உள்ள கிடக்கு. ஆமென். அல்லேலூயா. பத்திரமா வீட்டை கொண்டு போய் வீட்டுல வச்சு கிருபை பெற்ற வீடா மாறட்டும். ஆமென். போற வழியில தொலைச்சிட்டு போயிடப்படாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, கிருபையை தொலைக்கிறது எது தெரியுமா? வாய் வார்த்தை தான். பூரா கிருபையும் நாசமாக்கப்படும். அதனால கிருபையை தொலைச்சிடாம பத்திரமா வீட்டை கொண்டு போய் வச்சு கிருபை பெற்றவரே வாழ்கன்னு வீட்டை பார்த்து சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. இனிமே ஐயனி தேவசபை வீடெல்லாம் கிருபை பெற்ற வீடா இருக்கட்டும். ஆமென். ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்க வீடெல்லாம் கிருபை பெற்ற வீடா இருக்கட்டும். ஆமாவா இல்லையா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிருபைக்காக ஒரு அல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா? கிருபைக்காக அல்லேலூயா. கிருபை இன்னும் பெருகும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, எந்த அளவுக்கு பெருகும் தெரியுமா? யாருக்கு அளவில்லாத கிருபை வேணும்னு நினைக்கிறீங்க? அளவே இல்லப்பா. கிருபைக்கு அளவே இல்லை. அளவில்லாத கிருபை எனக்கு வேணும்னு அந்த 5 கிலோ 10 கிலோ எல்லாம் ஆகாது. அளவே இல்லாத கிருபை வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி அளவே இல்லாத கிருபை பைபிள்ல ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டுச்சு. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், எடுக்காதீங்க 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த மலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கொஞ்சம் இல்ல, பூரணமான கிருபை.
படிப்புக்கு தேவையான முழு கிருபை, வாழ்க்கை முழுவ தேவையா இருக்கிற பூரண கிருபை. ஆமென். அல்லேலூயா. இந்த காரியத்துக்கு அந்த காரியத்துக்குன்னு இல்ல, சகல காரியத்துக்கும் தேவையா இருக்கிற பூரண கிருபையும் கர்த்தர் தந்தார். எதனால தெரியுமா? உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தவனுக்கு. ஆமென். எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க இயேசு உயிரோடு இருக்கார் தெரியுமான்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? தைரியமா சொல்லுங்கப்பா, தைரியமா சொல்லுங்க. தங்கச்சிங்கெல்லாம் தைரியமா சொல்லுங்க, நான் கும்பிடுற இயேசு இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறேன். காமிக்கிட்டான்னு கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஒருத்தர் இப்படிதான் சொல்லிட்டு போனாராம். ஒரு இடத்துல போய் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, இயேசு இயேசுன்னு சொல்றியே காட்டு அப்படின்ட்டார். ஒரு ஊழியக்கார்ட்ட, எங்க இயேசுவை காட்டு, வர சொல்லு அப்படின்னாராம். இவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. அதே இடத்துல நின்று கையை தூக்கி, ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்பதை இவனுக்கு வெளிப்படுத்தும் போயிட்டார். அவ்வளவுதான். ராத்திரி தூங்கவே இல்லையே அந்த ஆளு, ராத்திரி தூங்கவே இல்லையே. அத்த ராத்திரில ஒரு வெளிச்சம் உள்ள வந்து நின்னு நான் தான் இயேசுன்னு காட்டிட்டு தான் போனார். கை தட்டி சொல்லுங்க, நம்ம ஆண்டவரை போல வைராக்கியம் உள்ள வேற யாரும் இல்ல தெரியுமா? அவரை முன்னால வச்சு உன்னை சொல்லிட்டீங்கன்னா நீங்க மறந்தாலும் அவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. நேத்து ராத்திரி முழுஇரவு ஜெபத்துக்கு போயிருந்தோம். அங்க வித்தியாசமான ஒரு வார்த்தையை, இதுவரை கேட்காத ஒரு வார்த்தையை அங்க கேட்க முடிஞ்சது. அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் அடிச்சு தூக்கி உள்ள வச்சிருக்கான், அடிச்சு உள்ள வச்சிருக்கான். சுவிசேஷம் சொன்னதுக்காக வெளியில விடும்போது அவங்க சந்தோஷமாய் வந்தார்கள் இருக்கு. அப்போ அவர் பாஸ்டர் கேட்கிறாங்க, எப்படிப்பா அப்படி சந்தோஷமா வர முடியும் அப்படின்னு. நாமெல்லாம் என்னென்னமோ நினைச்சோம். ஆனா என்ன தெரியுமா சொன்னாரு? முதல் வசனம், சாயங்காலத்துல அவங்க எல்லாரும் நின்று பிரசங்கம் பண்றாங்க. தெருவில் நின்று இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு இருக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாயங்காலம் இதை செய்யறாங்க. சாயங்காலத்துக்கு மேல பிடிச்சு உள்ள போட்டான், வந்துட்டான். இங்க சுவிசேஷம் சொன்னோன்னே வந்துடுவான்ல பாருங்க. இப்போ வர்றாங்க தானே, வர்றாங்களா இல்லையா? சுவிசேஷம் சொன்னா வர்றானா ஒரு கூட்டம், தடுக்க வர்றாங்களா? அன்னைக்கும் வந்தாங்க, வந்து பிடிச்சு கொண்டு உள்ள போட்டாங்க. உள்ள போட்ட உடனே இவங்க உள்ள என்ன செய்யறாங்க தெரியுமா? பா சொல்ற வேலை முடிஞ்சிருச்சு, இனி என்ன நேரம்? ராத்திரியில ஜெபிக்கிற நேரம். அது வீட்டுல இருந்தா என்ன, உள்ள கிடந்தா என்ன, ஜெயில இருந்தா என்ன, சோம் பண்ணுவா, முட்டி போடு அப்படின்னு எல்லாம் சேர்ந்து சோம் பண்ண. எப்படிப்பா சந்தோஷமா இருந்தாங்கன்னு கேட்டா சொல்றாங்க, அடுத்த வசனம் சொல்லுது, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் 5000 பேர் ஆயிருந்தார்கள். அல்லேலூயா. இவங்க பேசுறத பேசிட்டு வந்துட்டாங்க, பேசுறத பேசிட்டு இவங்க உள்ள வந்துட்டாங்க. வசனம் வெளியே சுத்தி சுத்தி ரட்சிப்பை ஏற்படுத்துது. ஆமென். அல்லேலூயா. அதுதான் சந்தோஷமாமா. இந்த நேத்து கேட்ட பிரசங்கம் இது, அதுதான் சந்தோஷம். அதனாலதான் அவங்களால சந்தோஷமா வெளியே வர முடிஞ்சது. அன்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்கல்ல, பவுலும் சீலாவும் துதிச்சாங்கன்னு, எப்படிடா அடிச்சு தோளத்தை உரிச்சு தொங்க விட்டுருக்கிறப்போ, தலையில தொங்க விட்டுருக்கான், எப்படிடா பாடி துதிக்கிறானா? அதுதான், ஏய் நான் சொல்றத சொல்லிட்டு வந்துட்டேன், வார்த்தை அங்க கிடக்கு, என்ன பிடிச்சு உள்ள வச்சிருக்க, என் வார்த்தை வெளியே தான் இருக்கு, அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு, அது உள்ள வரல, வார்த்தையை உன்னால பிடிக்க முடியாது, போடா. வார்த்தையை அரெஸ்ட் பண்ண முடியல, நான் சொல்றத சொல்லிட்டேன், என் அப்பா அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நான் உள்ள தொங்கிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அசையும் பாரு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு எல்லாத்தையும் கர்த்தர் அசைப்பார். ஆமென். பூரண கிருபை உண்டாயிருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலேயே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். இந்த கிருபை இன்னைக்கும் இந்த காலத்துல வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. எல்லாரும் மேலே கிருபை வெளிப்படும்படி ஒரு நிமிஷம் சத்தம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகிட்டுன்னு சொன்ன வார்த்தை உண்மைன்னு இன்னைக்கு விளங்க பண்ணுகிற கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் முழுசா நிறுத்தாம ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பாடுகிறீங்களோ அவ்வளவு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறீங்களோ அவ்வளவுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எவ்வளவு எவ்வளவு கர்த்தருடைய நன்மையை பார்க்கிறீங்களோ அவ்வளவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறீங்களோ ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, விடாதீங்க. ஸ்தோத்திரம் சொல்லுகிறவருடைய வாய் அடைக்கப்படுவதில்லை. இயேசுயா, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. அப்போ சில நாளிலிருந்து அதே உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு இருக்கு. அவங்க சொன்னா கிருபை பெருகும்னா நம்ம சொன்னாலும் கிருபை பெருகும்.
இயேசு உயிரோடு இருக்கிறார்னு சொல்லுங்க. பூரண கிருபை குடும்பத்தை நிரப்போ. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இந்த ராத்திரியிலையோ சப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இப்போ பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. இப்போ பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். சொல்லுங்க, நமக்குள் இருந்தால் போதும், அவரை நம்பினா போதும், மகிமையை கண்டிடலாம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இந்த தெய்வத்தின் வல்லமை மாறாதது. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவா நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா இந்த ராத்திரியிலே எங்களுக்காக இறங்கி வந்து கிரியை செய்து எங்கள் கர்த்தர் இருக்கிறீர் ஆண்டவரே. பேய்கள் ஓடுது, இப்போ நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஆம் ஆண்டவரே, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு தெரிவார். மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் செலுத்தினோம். சொல்லுங்க, ஆவியானவர் உலகத்தை கடக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் செலுத்தினோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சாத்தான் சதிகளாம் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவார். சாத்தானி சதிகளா பாவத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதா, அசுத்த ஆவியை துரத்திடலாம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடலாம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. விசுவாசித்து சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. நம்பிக்கையோட இயேசுவை பார்த்து உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சொல்லுங்க, வல்லமைகள் குறைந்து போகவில்லை. மகிமை மாறவில்லை. சகோதரனே, வல்லமை சொல்ல சொல்ல அவர் வல்லமை பெருகும். உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சாத்தானி சதிகளா பாவத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவார். சாத்தானி சதிகளா பாவத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதா, ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதா, ஆவியை துரத்திடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இயேசுவை பார்த்து உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இன்னைக்கு மாறலாண்டவரே, வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவா இயேசுவா நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது.
இயேசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. இப்போ பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமை குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்விட கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தே நீவா. விசுவாசத்தோட சொல்லுங்க. மந்திர சூனியம் செய்விட கட்டுகள் இன்றே நம் எல்லாவற்றையும் கர்த்தர் தகர்த்தே நீவா. இந்த ராத்திரியில விடுதலையாக்குவார். அவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உங்கள் வல்லமைகள் முழுது போகவில்லை. இயேசுவின் நாமத்தில் எல்லா பொல்லாத ஆவி அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெறுவீர்கள். விடுதலை இயேசுவால் உண்டாவதாக. ஒரு உயிர் வீழ்ச்சிலை உண்டாகட்டும். மகிமை மாறவில்லை, உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இயேசுவே உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. உண்மைக்கு சொல்றேன், நம்ம தெய்வம் இறங்கிட்டார்னு வைங்க, நம்ம அப்பா இறங்கி வந்துட்டார்னு வைங்க, கிரகிக்க முடியாததெல்லாம் செய்து முடிப்பார். யோசிக்காததெல்லாம் செய்வார். நம்ம சிந்தனையில தோன்றாததெல்லாம் செய்வார். நம்ம யோசித்து கூட இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். நம்ம அப்பா இறங்கினா போதும், அவர் வெளிப்பட்டார்னா போதும். நிச்சயமா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், இந்த நாட்களுக்கு பிறகு நம்ம எல்லைகளில் பெரும் மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? குடும்பத்தில் பெரிய மாற்றங்களை பார்க்க போகிறோம். ஊருக்குள்ள பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறோம். தாலுகாவில் மாற்றம் வரும். தேசம் அசையத்தக்கதாய் கர்த்தர் வெளிப்படுவாராக. ஆராதிக்கிற உயிரோடு இருக்கிறார். அவர் ஒன்றும் செத்து போன தெய்வம் இல்லை. அவர் உயிரோடு இன்னைக்கு நம்ம கூட தானே இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் இல்லை. அவர் அண்டசராசரையும் உண்டாக்கின சர்வ வல்லமையும் உள்ள தேவன் இல்லையா? அவருக்கு நிகர் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்று தெரியுமா? நீங்க அப்பான்னு கூப்பிட்டா முதல்ல என்னன்னு கேட்கறது அவர் தான். உங்க அப்பா பெத்த அப்பா கேட்கிறாரா இல்லையோ, அப்பான்னு கூப்பிட்டா முதல்ல என்னன்னு உங்களை பார்க்கறது அவர் தான். ஹல்லேலூயா. எங்க என் பிள்ளை என்னத்தான் கூப்பிடுதோன்னு முதல்ல அவர் தான் பார்ப்பார் தெரியுமா? பரலோகத்திலிருந்து இந்த பரலோகத்தின் ஆண்டவர் உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் உங்களை சும்மா பார்க்க மாட்டார். அவர் பார்வை ரொம்ப பெருசு. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் நம்ம கண்களை மூடி கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரம் உயர்த்தப்படணும். அவர் நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பா. ஸ்தோத்திரங்கள் தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பா. மை துதிக்கிறோங்க தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம் 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 பா. ஸ்தோத்திரம் பா. நன்றி. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி நம்முடைய கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பது நான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வது நான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது நான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வது நான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரபலப சங்கர. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை
உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு தகுதியான தெய்வமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவா உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. பாவியில் பிரதான பாவினா, என் பாவத்தை எல்லாம் மன்னித்தீரையா. பாவியில் பிரதான பாவினா, என் பாவத்தை எல்லாம் மன்னித்தீரையா. ரத்தத்தாலே கழுவினீரே, பரிசுத்தமாய் என்னை மாற்றினீரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. ரத்தத்தினாலே கழுவினீரே, பரிசுத்தமாய் என்னை மாற்றினீரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. வேதம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. நாம் அவரை தேடி போகல, அவர் நம்மை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாசற்படியை தட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாசற்படியை தட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நீங்க தேடி வரல, கர்த்தர் தான் உங்கள் இன்றைக்கு இங்கே கொண்டு வந்தார். கர்த்தர் தான் உங்கள் இன்றைக்கு கொண்டு வந்தார். அவர் இன்றைக்கு உங்கள் வாசற்படியை தட்டி கொண்டு நிற்கிறார். மகளே மகளே, நீ கதவை திறக்க மாட்டாயா? என் மகனே, எனக்காய் கதவை திறக்க மாட்டாயா? ஹல்லேலூயா. நம்முடைய வீடுகளில் பல அறைகள் இருக்கிறது. அதே போல நம்முடைய இருதயத்திலும் பல அறைகள் உண்டு. ஒரு சில அறைகள் இன்றைக்கு ஆண்டவருக்காக திறக்கப்படாமலே இருக்கிறது.
சில சுயங்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியாம எந்த ஒரு ஸ்தோத்திரம் அறையும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு அந்த அறக்கதவை தட்டுகிறார். அதை நீ திறந்துரு. ஹல்லேலூயா. என் காரியத்தில் யாரு தலையிடக்கூடாது. ஸ்தோத்திரம். இந்த விஷயத்தை யாருக்கு நான் சொல்ல மாட்டேன். இது எனக்கு மட்டும்தான் உரியது, எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் இந்த காரியத்திலிருந்து வெளியே வர மாட்டேன். இந்த அறையை விட்டு நான் வெளியே வர மாட்டேன். நான் இந்த நிலையிலிருந்து நான் வெளியே வர மாட்டேன். என் கௌரவத்தை விட்டு வெளியே வர மாட்டேன். என் அந்தரங்கத்தை விட்டு வெளியே வர மாட்டேன். என் செல்போனை விட்டு நான் வெளியே வர மாட்டேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்க கதவுகளை தட்டுகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. ஜீசஸ். இன்னைக்கு அந்த கதவெல்லாம் திறக்கப்பட்டுச்சுன்னா உன் வாழ்க்கையில மாறாம இருக்கிற கண்ணீர், உன் வாழ்க்கையில தீராம இருக்கிற கஷ்டம் எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு நாள். வெளிச்சம் உள்ளே பிரவேசிக்கும். உன் இருளான வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். உன் இருள் வெளிச்சமாய் மாறும். உன் அந்தகாரம் பட்டப்பகலை போல் மாறும். உன் அந்தகாரம் பட்டப்பகலை போல் மாறும். உன்னை கட்டி வைத்து அந்த இருளுக்குள்ள மறைந்து நின்றானே சாத்தான், இன்றைக்கு அவன் உன்னை விட்டு ஓடி போயிடுவான். உன்னை ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திடும் பலனாகித்தீர். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திடும் பலனாகித்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. ஜீசஸ். ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட, எனக்கு நீங்க மட்டும் போதும்பா. மனுஷன் என்ன வாழ்த்தலாம், தூசிக்கலாம், அது எனக்கு தேவையில்லைப்பா. எது இருக்குதோ இல்லையோப்பா, நீர் எனக்கு போதுமானவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒரு கானானிய ஸ்திரீ ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட வந்து கதறினாள். ஆண்டவரே, என் மகள் மரண அவஸ்தையாய் இருக்கிறாள். என் மகளுக்காய் ஒரு விசை இறங்கும் என்று சொல்லி கேட்டார். ஆண்டவர் மறுமொழியே சொல்லாமல் அவர் தன் வழியில அவர் போய்கொண்டே இருந்தார். அந்த பெண் திரும்ப திரும்ப ஆண்டவரை விடாமல் பின்னுக்கு வந்து, ஆண்டவரே, என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறார், என் மகளுக்காய் இறங்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார். அந்த நேரத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் போய்கொண்டே இருக்கிறதை பார்த்து சீசர்கள், ஆண்டவரே, இந்த பெண் ரொம்ப நேரமா கெஞ்சிக்கொண்டே இருக்கிறாளே என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொன்னார். ஆனால் அந்த பெண்ணோ, ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, உண்மைதான்பா, நான் ஒரு நாய்க்குட்டியா என்று நினைச்சுக்கங்க. நாய்க்குட்டிகள் தன் எஜமானுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லி சொன்னாள்.
அவள் தாழ்த்தினதை, தன்னை தாழ்த்துகிற விதத்தை ஆண்டவர் பார்த்த உடனே சொன்னார், நீ போகலாம், உன் மகள் பிழைத்திருக்கிறாள் என்று சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை, நீ போகலாம், உன் மகள் பிழைத்திருக்கிறாள். உடனே அவள் வீட்டுக்கு புறப்பட்டு போனாள். அவள் வியாதி நீங்கி தன்னுடைய மகள் சுகமாய் இருக்கிறதை பார்த்தாள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியத்தை தான் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவரே, எஜமானுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை, அந்த மிச்ச மீதிய நாய்க்குட்டிகள் தின்னுந்தாரே ஆண்டவரே, என்ன ஒரு நாய்க்குட்டியா நினைச்சுக்கங்கப்பா, என் பிள்ளைய காப்பாத்திருங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம், உன் விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்த ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவரே, என்ன தாழ்த்துறப்பா, ஸ்தோத்திரம். எனக்கு அந்தரங்கம்னு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். என் தாய் தகப்பனுக்கு தெரியாத ஒரு அந்தரங்கம், என் மனைவிக்கு தெரியாத ஒரு அந்தரங்கம், என் கணவனுக்கு தெரியாத ஒரு அந்தரங்கம் என் வாழ்க்கையில வேணாம்ப்பா, என் வாழ்க்கையில வேணாம்ப்பா. அந்த அறக்கதவை நான் திறக்கிறேன், என் அந்தரங்க கதவுகளை நான் திறக்கிறேன். ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடினவர்களாக இன்னும் எந்தெந்த காரியத்தை கர்த்தர்கிட்ட சொல்லாம இருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்காம இருக்கிறீங்களோ, தயவு செய்து இந்த நிமிஷத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இனி நான் ஒளிவு மறைவா இருக்க மாட்டேன்ப்பா. ஆண்டவரே, நான் ஒரு திறந்த புஸ்தகம் போல நான் இருப்பேன். மற்றவர்கள் எனக்குள்ள இருளை பார்க்க மாட்டார்கள், என் தகப்பன் இயேசுவை பார்க்கும்படியாய் நான் வாழுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஆண்டவர் வந்துட்டாருன்னா ஸ்தோத்திரம், நம்ம சூழ்நிலை எல்லாம் மாறிடும், எல்லாம் நடக்கும். இதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்காது, இதெல்லாம் நீ ஸ்தோத்திரம் அனுபவிக்கவே முடியாது. உனக்கு கடவுள் நியமிச்ச இந்த வாழ்க்கை தான், நீ கஷ்டத்தான் படணும் அப்படின்னு சொல்லி சில நேரம் சத்துரு நமக்கு ஒரு கோவடை கிழிச்சு வச்சிருப்பான். இதுக்குள்ள தான் நீ வாழுவ. ஆண்டவர் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் அழித்து விட்டு உனக்கு எல்லை இல்லாத ஒரு ஸ்தோத்திர வாசலை திறந்து வைத்திருக்கிறார். நிகர் இல்லாத கிருபையை வைத்திருக்கிறார். நீ பலவீனன் அல்ல, நீ பலவான், நீ பலவான், நீ பலவான், நீ பலவான்.
சாத்தான் சொல்றத நம்பாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னால் எல்லாம் செய்ய முடியும் சொல்லி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிருபையினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. நன்றி, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தேவையான அமுதமே. தேனிலும் இனிமையே, தேவையான அமுதமே. தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நான் கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா, 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 நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் உங்க சமூகம் எனக்கப்பா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நம்ம தலைகளை அண்ணாந்து பார்த்து, நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா.
உம்மைத்தானே இயேசையா உம்மைத்தானே இயேசையா சொல்லுங்க கரைகளை வெற்றி
தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியான சந்தர்ப்பத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி, ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி நம்ம மத்தியில் வந்திருக்கிற அருமையான ஸ்தோத்திரம் பெத்தேல் சபையினுடைய அருமையான போதகர் ஐயா பாபு பாஸ்டர் அவர்கள் முன்பதாய் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற பரம தகப்பனே, ஆண்டவரே, உமது அளவற்ற எல்லையில்லாத வானபரியந்தும் நிறைந்திருக்கிற ஏராளம் தாராளமான கிருபைகளால், இரக்கங்களின் பிதாவே, உங்க இரக்கங்களால் இந்த நாள் மாலை வேளை கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவு நேரம் பாடி ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபை வரங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்பட்டு, நீர் உயர்த்தப்பட்டீர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டீர் ஆண்டவர். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, இம்மட்டும் நடத்துகிற ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை பகுதியை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஜீவ வார்த்தைகள் வல்லமையாய் கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகள் தேனிலும் மதுரமாய் இனிமையாய் ருசிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஆவி ஆத்துமா சரத்தை உயிர்ப்பித்து பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அனுப்பப்படுகிற வார்த்தைகள் வெறுமனே திரும்பாமல் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவரே, வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய தாசர் மூலமாக நீர் என்ன பேசுகிறீரோ ஆண்டவரே, கர்த்தாவே, என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை பேசுவதற்காக ஸ்தோத்திரம். பாடல்கள் ஆண்டவரே, க்ளோசிங் ப்ரேயர் முடிகிற வரைக்கும் உமது விசேஷ கிருபை உண்டாயிருக்கட்டும் அப்பா. அதற்கென்று பிரயாசம் எடுத்து ஆண்டவர் இந்த மீட்டிங்களை அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவர் அருமையான பாஸ்டர் ஜாஷ்வா அவர்களுக்காக, அவர்கள் குழுவினர்களுக்காக, விசுவாசிகளுக்காக ஆண்டவரை ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை விசேஷமாய் ஆசீர்வதிங்க. என்ன நோக்கத்தோடு கூட இந்த கூட்டம் அரேஞ்ச் பண்ணப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். அந்த தரிசனம் நிறைவேற கிருபை செய்வதற்காக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தின் மூலமே கேட்கிறோம் எங்கள் ஜீவிக்கிற பரம தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. Thank you pastor. எல்லாரும் உட்காருவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சில அறிவிப்புகள். சபைக்கு போகாதவர்கள், இதுவரைக்கும் சபைக்கு யாரும் போகாதவர்கள் ஸ்தோத்திரம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பீங்கன்னா தயவு செய்து பக்கத்தில் அருகாமையில் நம்முடைய தேவ சபை இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் அங்கே காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் அங்கே ஆராதனை நடைபெறுகிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் தாராளமாய் வரலாம், கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல் இந்த விடுதலை பெருவிழாவை நடத்துவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் தொடர்ந்து நாங்கள் இரவும் பகலும் தொடர்ச்சியாக நாங்கள் ஜெபித்து வந்தோம். காலையில் 5 to 6 வரைக்கும் நாங்கள் சபை மக்களெல்லாம் ஆன்லைன் ப்ரேயரில் தொடர்ந்து ஜெபித்து வந்தோம். இரவில் 9 மணி முதல் 10 மணி வரைக்கும் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வந்தோம். ஆராதனைகளில் ஜெபித்தோம், உபவாச கூட்டங்கள் ஜெபித்தோம், துதி ஆராதனை பகுதிகளில் நாங்கள் ஜெபித்தோம். அது மாத்திரமில்லை, ஸ்தோத்திரம், சத்தியமங்கலம் போதர் ஐக்கியத்தின் மூலமாக நடந்த உபவாச கூட்டத்தில் நாங்கள் ஜெபித்து வந்தோம். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையாக இதன் தேவையெல்லாம் சந்தித்து குறையில்லாமல் கர்த்தர் நடத்தினார். ஆமென். இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் பாஸ்டருக்கு எவ்வளோ ஒத்தாசை
அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல பாஸ், உண்மையாகவே இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு நான் இல்லை, கர்த்தர் கொடுத்த அருமையான நம்ம சபை மக்கள் தான் இந்த கூட்டத்தை நடத்துகிறார்கள். அல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம் தேவ மக்களுடைய கையின் பிரயாசங்கள் தான் இந்த கூட்டத்தில் செலவிடப்படுகிறது. அல்லேலூயா. எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், ஆனாலும் எதையும் பொருட்படுத்தாமல் இந்த ஊழியத்தில் எனக்கு தோள் கொடுத்து நிற்கிற அருமையான என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுபோல் விசேஷமாக இந்த கூட்டத்துக்கு அருமையான ஸ்தோத்திரம் சத்தியமங்கலம் போதகர் ஒரு சிலர் அருமையான ஸ்தோத்திரம் இந்த கூட்டத்துக்காக அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதில் அருமையான ஸ்தோத்திரம் சத்தியமங்கலம் போதகர் ஐக்கியத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களும் இன்னும் வந்திருந்த அநேகர் அவங்களால் முடிந்த உதவிகளை இந்த கூட்டத்துக்கு செய்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு நன்றி. அருமையான அவர்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அதுபோல் விசேஷமாக இந்த கூடுகையை பார்த்தீங்கன்னா சிறப்பித்தது யாருன்னா, நேற்று இங்கே மேலே இடமே இல்லை, எல்லாம் நிறைந்து ஸ்தோத்திரம். பாஸ்டர்மா முழுவதும் மேலே சேர் போடுறதுக்கு இடமில்லாத அளவுக்கு நான் பார்த்த கூட்டங்களில் இது ஒரு ஆச்சரியமான கூட்டமாக இருந்துச்சு கர்த்தருடைய கிருபையினால். அல்லேலூயா. நிறைய சத்தியமங்கலத்தில் நடந்த கூட்டத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஆனால் இந்த கூட்டத்தில் ஒரு பெரிய மகிமை என்னென்னா, சத்தியமங்கலத்திற்கு எல்லா போதகர்களும் உண்மையாகவே இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. என்னுடைய ஸ்தோத்திரம் அந்த கூட்டத்தின் மூலமாக உனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன ரொம்ப அவங்க எல்லாம் நேசிக்கிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான பாஸ் ஐயா அவங்க எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ரொம்ப ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்ப. நிறைய பேர் இப்போ வரல. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமில்லை, இந்த கூட்டத்துக்கு இந்த மண்டபத்தை கொடுத்து உதவி செய்த அருமையான இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர்களுக்கு எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமில்லை, இந்த பிஎஸ் சிஸ்டம் ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் நம்ம சத்தியமங்கலம் போதகர் ஐக்கியத்திலிருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்து நடத்துகிறோம். அதுக்கு அனுமதி கொடுத்த போதகர்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே போல் விசேஷமாக இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு நான் மட்டும் நின்று நடத்தியிருக்க முடியாது. பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் காலையில் 3 மணிக்கே எழும்பி சமையல் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க தம்பிவங்கெல்லாம் சேர்ந்து. யாரும் சமையக்காரங்க பிடிச்சி சமைக்கலை, எல்லாம் நம்ம தம்பிமார்கள் தான் சமைச்சாங்க. அல்லேலூயா. தம்பிமார்களும் தங்கச்சிமார்களும் அம்மாமார்கள் எல்லாம் சேர்ந்து சமைச்சு ஒரு குறை இல்லாமல், ஒரு காரியத்தில் கூட தாமதம் இல்லாமல் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொடுத்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க எல்லாருக்கும் மனமானத நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரம். ஐயா பாஸ்டருங்களாம் ஐயோ செஞ்சு உள்ளே வந்துடுங்க. ஐயா பாஸ்டர் டேவிட் ஜெபா பாஸ்டர், எல்லா பாஸ்டருக்கும் இங்கே இடம் இருக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே போல் ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தூர இடங்கள்லேருந்து பாஸ்டர் வேலூர் பரமத்திலிருந்து அருமையான பாஸ்டர் அண்டன் அவர்களுக்கு உடல்நிலை முடியாவிட்டாலும் அவருடைய மகள் எல்லாரும் அனுப்பி கீபோர்டு போடுறதுக்கெல்லாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு மிகவும் நன்றி. கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. தம்பி குணா இந்த வீடியோ எடுத்து நமக்கு ஸ்தோத்திரம் உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்பி குணா அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லாரும் நல்லது தான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் ஸ்தோத்திரம் இந்த இடத்துல வந்தது, இந்த கூடுகளை கலந்து கொண்டது எங்களுக்கு ரொம்ப ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்துக்கணும் நீங்கள்லாம் வரணும். ஏன்னா பாஸ்டர் இவ்வளோ தூரத்துலேருந்து வருகிறாரு. ஸ்தோத்திரம். இவருடைய செய்தியை நாங்கள் நிறைய கேட்டிருக்கிறோம். அது மாத்திரமில்லை, கர்த்தர் அவரை இந்த நாட்களில் பயன்படுத்துகிற விதங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள்லாம் வந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். அதனால ரொம்ப பிரயாசப்பட்டோம். நீங்கள்லாம் எவ்வளோ தூரம் மாட்டலி ஸ்தோத்திரம் கர்நாடகாவிலேருந்து தேவ பிள்ளைகள்லாம் நிறைய பேர் வந்திருந்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் கரளவாடி நம்முடைய தாளவாடிக்கு அந்த பக்கம் கரளவாடி என்கிற நம்ம தமிழ் தெரியாவிட்டாலும் ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட 35 பேருக்கு அதிகமாக இங்கே வந்திருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் வந்திருந்தோம். சரி, பாஸ்டர் மட்டும் வராமல் இருந்திருந்தாருன்னா ஸ்தோத்திரம் எல்லாரும் அப்படியே ஏமாந்து போயிருப்போம். எங்கள் பத்தியில் வந்து அருமையான பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. எவ்வளோ பலகீனத்தையும் பாராமல் ரொம்ப நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பவானி சார் பதிலிருந்து பாஸ்டர் குமார் இமானுவேல் அவர்கள், இமானுவேல் பாஸ்டர் ஆல்வின் எல்லாம் வந்திருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் பாஸ்டர் சந்தோஷ் அவர்கள் வந்திருந்தாங்க. அருமையான குணசேகரன் வந்திருக்காங்க, அவங்க கீழே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.
இவ்வளவெல்லாம் சரிதான், ஆனால் நம்முடைய பிரதான தலைவர் ஏசப்பா மட்டும் இந்த இடத்துல இல்லைன்னா இந்த கூட்டம் நடந்திருக்கவே இருக்காது. எல்லாரும் ஒரு கை தட்டி, நல்ல சத்தமா கை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே கரங்களை தட்டி அருமையான பாஸ்டர் ஐயா அவருடைய கரங்களில் கொடுப்போம்.